ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுரக்காயை வச்சு ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டில் காய்ச்ச சுரக்காய் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதில் பாதி எடுத்து நம்ம பொரியல் பண்ணிக்கிட்டு பாதி வந்து நம்ம அடை தோசையோ இல்லை வடையோ ஏதாவது செஞ்சுக்கலாம். நான் செய்யும்போது காட்டுறேன். இப்போ நம்ம இதை தோல் சீவிட்டு பொரியல் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் சுரக்காய் பொரியலுக்கு. இப்போ நம்ம வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச சுரக்காயை போட்டுக்கலாம். சுரக்காய் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கை தண்ணி தெளிச்சிக்கலாம். மஞ்சள் பொடி வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுரக்காய்க்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். சுரக்காய் வேகும்போது நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், சீரகம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2-3 சின்ன வெங்காயம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், வெங்காயம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம சுரக்காய் பொரியலில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் காயோட நல்லா ஒன்றா கலந்து வெந்த பிறகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுரக்காய் பொரியல் சூப்பராக செஞ்சு பாருங்கள். சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.